வணக்கம் உறவுகளே, இது நமது மலைவலிங்க. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து எட்டயபுரம் ஆட்டு சந்தைங்க. நல்ல கூட்டம் வந்துச்சுங்க. வியாபாரிகள் மதுரையிலேருந்து நிறைய வண்டிகளில் வெளியவே போக முடியல. அவ்வளோ கூட்டம் நெரிசல் அப்படி இருந்துச்சுங்க. நம்மளும் வாங்கலாம் கஷ்டப்பட்டோம். நம்மளும் சீக்கிரமாக வந்துட்டோங்க. இன்றைக்கி ஆடுகளான நானும் 2 பேரும் சேர்ந்து தான் எப்போவுமே சந்தைக்கு வருவோம். அவங்க நானும் தான் எப்போவுமே வந்து துணையாக இருப்போம். அவர் நமக்கு துணையாக இருப்பார், நம்ம அவருக்கு துணையாக இருக்கிறோம். ஆமாம், நம்ம அதில் பெரிய இதிலெல்லாம் பெரிய லாபம்லாம் எடுக்கிறது கிடையாது. ஆனால் நம்பிக்கையாக ஆடுகள் வாங்கி கொடுக்கறதுல இன்றைக்கி சந்தையில் ஒன்று வந்துன்னா நம்ம ஆடுகள் அண்ணனும் நம்மளும் தான். ஏன்னா அதிகமாக நம்ம எந்த வியாபாரிட்டையும் கமிஷன் வாங்குறதும் கிடையாது. நம்ம போன வாரம் வந்து போட்ட ஒரு பதிவு வந்து ஒரு ஊரை சார்ந்த பதிவு போட்டுட்டேன். அவங்களுக்கு அது மனசு கஷ்டமாயிருச்சு. அதை நம்ம உடனே நீக்கிட்டோம். ஆமாம், இன்னும் 2 பேரும் இந்த பதிவை நீக்குங்க அப்படின்னாங்க. நம்ம உடனே நீக்கணும். ஏன் அப்படின்னா அவங்களும் மனசு கஷ்டப்பட்டுறக்கூடாது அப்படிங்கிறக்காண்டி தான் நம்ம பண்ணிட்டோம். நம்ம வேணுமே பண்ணுறதில்ல. எல்லா ஊர்லேயும் எல்லா நல்லவங்களும் இருப்பாங்க, கெட்டவங்களும் இருப்பாங்க. அதுதான் சந்தையும். அதனால் வந்து நம்ம யாரையும் குறை சொல்ல விரும்பலை. இனிமேல் நம்ம என்ன பார்க்குறோமோ வாங்குகிறோமோ அதை மட்டும் சொல்லலான்னு இருக்கிறேன். பாருங்கள், இந்த ஆடெல்லாம் வந்து நல்ல ஆடுங்க. 12,800க்கு முடிஞ்சுங்க. ஆமாங்க, எந்த வியாபாரி பேருன்னு இனிமேல் சொல்ல போகக்கூடாது அப்படின்னு நினச்சிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அது இடையூறாக இருக்குங்க, வாங்குறதுக்கு கஷ்டப்படுதாங்க. இப்போ நீங்களாம் நனையாத குட்டிகளை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. வந்த வீடியோ வந்து அதையும் சொல்கிறேங்க. அது வந்து 15 ரூபா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆமாம், அதை நம்ம விலை வைக்கலை. இருந்தாலும் யார் வச்சாங்கன்னு தெரிலங்க. பாருங்கள், இதெல்லாம் 12,800 13 வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் தீர்ந்தது வந்து உங்களுக்கு வந்து 12 அந்த இதுக்குள்ளே தாங்க தீர்ந்துச்சு. ஆமாம், பாருங்கள், இதெல்லாம் வந்து பெட்டை ஆடுகளுங்க. கறிக்கு தாங்க கொண்டு வந்தாங்க. ஒரு ஆடு இதெல்லாம் பல் சேர்ந்த ஆடுகளாக தான் இருக்கும். இதெல்லாம் ஆடு ஒன்று 7 ரூபா 8 ரூபா அந்த கிரயத்தில் போய் முடியுங்க. ஆமாங்க, இதெல்லாம் பார்த்துங்க, வளர்ப்புக்கு ஏற்ற நல்ல குட்டிங்க. சூப்பர். ஆமாம், இன்றைக்கி என்னன்னாலும் நினச்சிக்கோங்க, சந்தையில் குட்டிகள் நகரவே இல்லைங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் நகண்டுச்சு. எப்போவுமே 8 மணிக்கெலாம் ஆடுகள் முடிஞ்சிடும் மேக்ஸிமம். ஆமாம், வளர்ப்பு குட்டிகள். ஆனால் வளர்ப்பு குட்டிகள் வாங்குறதுக்கு இன்றைக்கி ஆளுகளே இல்லை. கறி குட்டிகள் வாங்க தான் ஆள் இருந்தாங்க. இதெல்லாம் 14 சொல்லிக்கிட்டு இருந்தாங்கங்க. பாருங்கள், இதெல்லாம் பொட்டு குட்டிங்க. ஜோடி வந்து 26 ரூபா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆமாம், குட்டி தெளிவும் இருக்குது, கொஞ்சம் வளர்ப்பு கொஞ்சம் மெலிச்சலும் இருக்குது. ஆமாம், ஆனால் உங்களுக்கு நார்மலாக இது வந்து 10, 11 வரைக்கும் வாங்கலாங்க. நல்ல குட்டிகள். ஆமாம், பாருங்கள், இதெல்லாம் தரமான குட்டிகளுங்க. நல்லா வளர்த்து நல்லா கொண்டுருங்க. ஆனால் தண்ணி போடாமல் நீட்டாக கொண்டு வந்திருந்தாங்க. குட்டி அவ்வளோ மப்பு இருந்துச்சுங்க. நீங்கள் கையை வச்சு பார்த்தாலும் அவ்வளோ இருக்கும். ஆமாம், அதெல்லாம் குட்டி 30 ரூபா சொல்லிகிட்டு இருந்தாங்க ஜோடி. பாருங்கள், இதுவும் கறி குட்டி தாங்க. பாருங்கள், இதுவும் தரமான குட்டிகள் தான். இதெல்லாம் எடுத்திங்கனாலும் உங்களுக்கு லாபம் இருக்கும். ஆமாம், எல்லோரும் மழை பெய்யறதுனால எல்லோரும் விற்கிறதுக்கு தான் ரெடியாக இருப்பாங்க. பாருங்கள், இது சூப்பர் குட்டி தான். இது ஜோடி 22 ரூபா சொல்லிகிட்டு இருந்தாங்க. இது வளர்ப்புக்கேற்ற குட்டி தான். பாருங்கள், நல்லா பாருங்கள், நல்லா தெளிவாகவே தெரியும். ஆமாம், எல்லா குட்டியும் நனைஞ்சிருச்சு. தெளிவில்லாத காரணம் அதுதான். பாருங்கள், சூப்பர் குட்டிகள். இதெல்லாம் 15,500 சொல்லிகிட்டு இருந்தாங்க. கடைசியில் வந்து 13, 13,500க்குள்ளே தான் முடிஞ்சிருக்கும். ஆமாம், இதெல்லாம் பாருங்கள், இதுவும் நல்ல குட்டிகள் தாங்க. இதுவும் மயிலம்பாடி குட்டி தான். குட்டிகளில் நீட்டு போக்கு இருக்குது. கொஞ்சம் சுமாரான ஆடுகளும் கிடக்குங்க. பாருங்கள், ஆனால் குட்டிகள் வந்து நிறையா கொண்டு வந்திருந்தாங்க இந்த வியாபாரி. அவங்க வந்து 13,500க்கு இதை முடித்தாங்கங்க. இந்த பொட்டு குட்டியெல்லாம் பாருங்கள், இது நல்ல குட்டிங்க. ஆமாங்க, இன்றைக்கி ஆடுகளான நம்மளும் முடித்தோம். ஒரு கல்யாண ஃபங்க்ஷனுக்காண்டி அவங்களுக்கு முடித்தாங்க. அது வந்து உங்களுக்கு 18. ஆமாம், 18,500 முடித்தவங்க. சூப்பர் குட்டிங்க, கிடா குட்டிங்க. பாருங்கள், சூப்பர் குட்டி. இதெல்லாம் 8 உங்களுக்கு வந்து ஒரு 18 கிலோ தாராளமாக இருக்கும். ஆமாம், சூப்பர் குட்டிங்க. ஆமாம், நம்ம விலை கேட்காதெல்லாம் கேட்கலன்னு தாங்க பதிவு விடுவோம். பாருங்கள், இதிலலாம் ராஜஸ்தான் குட்டிகள். நம்ம எல்லாம் கிடா குட்டி இருந்துச்சு. 1, 2 புருவம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து நம்ம குட்டி மாதிரி தெரியல. ராஜஸ்தான் குட்டிங்கிறதுனால நமக்கு அதில் உள்ள இதெல்லாம் தெரியல எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி. பாருங்கள், ஆனால் மொத்தமாக ஒரு வியாபாரி முடிச்சு போயிட்டாங்க. ஆனால் மெலிசல். ஆமாம், இரபாடு பத்தாதனால மெலிசலாக கொண்டு வந்தாங்க. இதெல்லாம் கறி குட்டி தாங்க. ஆமாங்க, நல்ல மப்பு. ஒரு குட்டி ஒன்று 9 ரூபா கிரைய முடிஞ்சிச்சு. நல்ல வளர்ப்பு கறி மப்பாக கொண்டு வந்திருந்தாங்க. தெளிவாக இருந்துச்சு. நமக்கு மழையில் நனைஞ்சு இருமலுங்க. ஆமாம், ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த வீடியோவே வாய்ஸ் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆமாங்க, இதெல்லாம் பாருங்கள், கிடா குட்டி கிடக்கு. நல்ல ஒரிஜினல் குட்டிங்க. சூப்பர். இதெல்லாம் நீல வளமாக வரும். ஆமாம், நீங்களாம் இந்த குட்டியெல்லாம் ஒரு 8 ரூபா கிரையத்துக்கு எடுத்தாலும் நல்ல லாபம் இருக்கும். ஆமாம், இதெல்லாம் பாருங்கள், பொட்டு குட்டி தான். எல்லாம் மழையில் நனைஞ்சிக்கிட்டு இருக்குங்க. எல்லா வியாபாரியும் அரண்டு போயிட்டாங்கங்க. காரணம் என்ன அப்படின்னா மழை வர்றதை பார்த்துட்டு எல்லாம் பயந்துட்டாங்க. ஏன்னா வியாபாரம் மழை வந்துச்சுன்னா வியாபாரமே பார்க்க முடியாது. இதெல்லாம் கடாயை பாருங்கள், சூப்பர் கடாய். உங்களுக்கு இந்த குட்டியில் நீங்கள் எப்படியும் ஒரு 22 கிலோ இருக்குங்க ஒரு குட்டி ஒன்று. ஆமாம்,
இன்றைக்கி நம்ம சப்ஸ்கிரைபரும் ஆடு கொண்டு வந்திருந்தாங்க. ஆனால் அதை கூட நம்ம வீடியோவில் பதிவு பண்ண முடியலங்க. ஏன்னா அவ்வளோ சந்தை நிலவரம் அப்படி. ஆமாம், கூட்டம் எக்கச்சக்கம், அதனால் முடிஞ்சு. ஆமாம், இதெல்லாம் 18,500 9,250 ஒரு குட்டி ரேட்டு போச்சுங்க. நம்ம ஆடுகளம் பண்ணைக்கு தான் ஏற்றிட்டு வந்தோம். பாருங்கள், இதுவும் வளர்ப்பு குட்டி தாங்க. எல்லாமே இனிமேல் வர்றதில் எல்லாம் கலந்து தாங்க. ஒரே தரத்துலலாம் குட்டி எடுக்க முடியாது. அது நீங்கள் கறி குட்டி தான் எடுக்க முடியும். ஆமாம், பார்த்துக்கோங்க. இது பாருங்கள், வளர்ப்பு குட்டி பெருசும் கிடக்கு, சிறுசும் கிடக்கு. ஆமாம், பாருங்கள். இது 15 ரூபா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நம்ம பார்த்து அனுப்பிச்சு கேட்கலாம். ஆனால் வளர்ப்பு குட்டி ஒரு 13 கிலோ 14 கிலோ இருக்கிற குட்டிகளை வாங்குறதுக்கு ஆள்கள் ரொம்ப தான் இருந்தாங்க. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் அனுப்பிவிட்டோம். நமக்கு வர வேண்டிய கஸ்டமர்ஸும் நிறைய பேர் மழை காரணமாக வரலைங்க. இது பொட்டு குட்டிங்க பாருங்கள், சூப்பர் குட்டி. ஆமாம், உங்களுக்கு கறி மதிப்பு ஒரு 18 இருக்கும், அவ்வளோதான் இருக்கும். இதெல்லாம் பாருங்கள், கறி குட்டி தாங்க. ஆமாம், முடிஞ்சு தீர்த்து முடிச்சிட்டாங்க. நிறைய பேர் சொல்ல வேண்டான்னு சொல்லிடுவாங்க. அதனால் நம்ம அந்த விலையை சொல்ல மாட்டோம். ஆமாம், ஏன்னா அவங்க வியாபாரம் பார்க்கணுன்னு நினைக்கிறாங்க. எல்லா வியாபாரத்துலையும் அது சூட்சமாக இருக்குங்க. அது மாதிரி சந்தையிலே இருக்கும். நீங்கள் நேராக வந்தீங்கன்னா நம்ம கண்டிப்பாக சொல்லுவாங்க நம்ம சப்ஸ்கிரைபருக்கு. இங்கே பாருங்கள், மழை வெஞ்சனால உடனே எல்லோரும் மூடி போட்டாங்கங்க குட்டியெல்லாம். ஏன்னா நனைஞ்சிருச்சு அப்படின்னால குட்டிகள் அவ்வளோதாங்க, விலையே போகாது, யாரும் வாங்க மாட்டாங்க பெருசாக. இதெல்லாம் பொட்டு குட்டி தான் பாருங்கள், சூப்பர் குட்டி. ஆமாம், உங்களுக்குலாம் பக்ரீத் வளர்ப்புக்கு சூப்பராக இருக்கும். ஆமாம், உங்களுக்கு கறிக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு குட்டி 8 கிலோ தாராளமாக இருக்கும். ஏன்னா மெலிசல் இல்லைன்னா உங்களுக்கு நல்ல கறி விழும். ஆனால் இருக்க வேண்டியது இது இருக்க வளர்த்திக்கு உங்களுக்கு எப்படியும் 12 கிலோ இருக்கணுங்க. ஆனால் பாருங்கள், மெலிசல் நல்லா பட்டிருக்கு. இதுவும் கறி குட்டி தாங்க. பாருங்கள், 25 ரூபா சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஆனால் 25 ரூபாய்க்கு போகலைங்க. ஆமாம், பாருங்கள், கட்டாயிங்க, தரமான கட்டாயிங்க. இதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு எப்படி தாராளமாக 18 கிலோ தாராளமாக இருக்குங்க. ஒரு குட்டி 18 கிலோ சர்வசாதாரணமாக இருக்கும். நம்ம விலை வச்சோங்க, இந்த குட்டியெல்லாம் விலை வச்சோம். ஏன்னா குட்டி நல்லா இருந்துச்சு. நம்ம ஒரு 15 ரூபாய்க்கு வச்சோம். ஆனால் அவங்க கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. ஆவரேஜாக 15 நாங்கள் கொடுக்கல அப்படின்ட்டாங்க. இது பாருங்கள், எல்லாம் கடா குட்டி தான், நல்லா கறிக்கு ஆகும். ஆமாம், 10 ரூபா கிரையம். ஆமாம், ஒரு குட்டி 12 ரூபா சொன்னாங்க. ஆனால் 10 ரூபா கிரையத்துக்கு தகும். ஆமாம், பாருங்கள், இதெல்லாம் கிடா குட்டி தாங்க. அதுக்கப்புறமா சந்தை முடிஞ்ச நேரத்துக்கு கொண்டு வந்தாங்க. சரியான குட்டிங்க. வந்ததுலேயே வளர்ப்பு கறிக்குன்னு கொண்டு வந்த குட்டி இதாங்க டாப்பு. பக்ரீத்து குழக்கிற மாதிரி வளர்த்து கொண்டு வந்திருந்தாங்க. ஆமாம்,